ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜூமில் இருந்து இருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று கூட நாம் யோபை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். கடந்த நாட்களாக நாம் யோபை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். யோபு என்பதாக சொல்லும் பொழுது உபத்திரவம் அல்லது வேதனை என்பதாக பொருள். ஆகவே யோபு என்பது அவருடைய சொந்த பெயர் கிடையாது என்பதாக அநேக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அது ஒரு துன்பத்திலே அவர் இருந்ததுனால யோபு என்பதாக அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நகோமிக்கு அவருடைய பெயரை மாரா என்பதாக பெயரை மாற்றி வைத்துக் கொள்கிறார். ஏனென்றால் அவர் கஷ்டத்திலே இருந்ததுனால். அதே போன்று இந்த யோபும் கூட தன்னுடைய சொந்த பேர் யோபு இல்லை, அதை ஒரு துயரம் என்பதாக அல்லது வேதனை என்பதாக அவர் நினைத்து அவருக்கு பேர் வைத்திருக்கலாம் என்பதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். விசேஷமாக நாம் இந்த யோபை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது யோபை பார்க்க முடியும். 1-2 அதிகாரங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அதிலே அவருக்கு துன்பங்கள் நேரிடுகிறது, வீட்டிலே பெரிய பெரிய இழப்புகள் நடக்கிறது, மனைவியை தவிர மீதி பேர் எல்லாமே இறந்து போயிடுறாங்க, ஆடு மாடுகள் எல்லாம் போய்விடுகிறது, பயிர்கள் எல்லாம் போய்விடுகிறது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அதாவது ஆடு மாடுகள் என்பதாக சொல்லும் போது வேலையில வியாபாரம் எதுவும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆகவே இந்த யோபு யார் என்பதாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் அதே ஒரு யோபு 29ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 29-25 போடப்பட்டிருக்கும். அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்திற்குள் ராஜாவை போலும் துக்கிக்கிறவர்களை தேற்றுறவு பண்ணுகிறவரை போலும் இருந்தேன் என்பதாக. அதாவது நாம் பார்க்க முடியும், யோபு ஒரு ராஜாவாக இருந்தார் என்பதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார். அவர் யோபு ஒரு ராஜாவாக இருந்தார், ஜனங்களுக்கெல்லாம் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தார் என்பதாக 29ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்க முடியும். இதிலே கலந்து கொள்ளுகிறவர்கள், இதை கேட்கிறவர்கள் தயவு செய்து நீங்கள் 29ஆம் அதிகாரத்தை நீங்கள் தனிமையிலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது யோபை குறித்து அவர் எப்படியெல்லாம் இருந்தவர் என்பதை நமக்கு ஒரு தெளிவு வரும். ஆகவே அவர் ராஜாவாக இருந்தார், ஜனங்களுக்கு நன்மைகளை செய்தார், விதவைகளுக்கு நன்மை செய்தார், கண்ணில்லாதவருக்கு கண்ணை போல இருந்தார் என்பதாகலாம் அங்கு போடப்பட்டிருக்கு. ஆகவே அவர் யோபு ஒரு ராஜாவாக இருந்தார். அதாவது சாலமோனுக்கு முன்பதாக ஒரு ஞானி இருந்தார் என்பதாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் வேத புஸ்தகத்திலே அது யோபாகத்தான் இருக்க வேண்டும். இந்த யோபை பார்க்கும் பொழுது இவர் ஆபிரகாமுக்கு ஒரு 500 வருடங்களுக்கு முன்பதாக இருந்ததாக வேத வல்லுநர்கள் கணக்கின்படி சொல்லுகிறார்கள். அப்போ மோசேவுக்கும் இவருக்கும் ஒரு 1000 வருட இடைவெளி. மோசேவுக்கு முன்பதாக அவர் 1000 வருஷத்துக்கு முன்பதாக இருந்ததாக நாம் பார்க்க முடியும். இந்த யோபை நாம் பார்க்கும் பொழுது இந்த யோபு ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் அவர் ஒரு எபிரேயன் அல்லது ஒரு யூதன் கிடையாது. முதலாவதாக எழுதப்பட்ட புஸ்தகங்களில் முதல் புஸ்தகம் இந்த யோபினுடைய புஸ்தகம் தான். இது ஒரு பாடலாக சேர்க்கப்படுகிறது. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால் கவிதை நயத்திலே இது போடப்பட்டிருக்கும். ஒரு கவிதையாக இது சேர்க்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதாவது கவிதை புஸ்தகங்கள் என்பதாக வேத வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது யோபிலிருந்து ஆரம்பிக்கும். யோபு, சங்கீதம் இப்படி ஆரம்பிக்கும், உன்னத பாட்டு இப்படி ஆரம்பிக்கும். ஆகவே இது ஒரு கவிதை நயத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். கவிதை நயமாக சொல்லப்பட்டிருந்தாலும் அநேக அறிவியல் பூர்வமாக அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வேதனையை அவர் புலம்புகிறதை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த 3ஆம் அதிகாரத்திலே 3 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்பதாக பார்க்கும்பொழுது பிரபுக்கள் என்பதாக நீங்கள் பார்க்க முடியும். பிரபுக்கள் எல்லாம் என்னிடத்தில் வந்தார்கள் என்பதாக போடப்பட்டிருக்கும். ஆகவே
இவர் பிரபுக்கள் என்பதாக சொல்லும் பொழுது அவர் அநேக ராஜாவுக்கு கூட அவருக்கு லிங்க் இருந்திருக்கும். யோபும் ஒரு ராஜா என்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எகிப்திலே ஒரு 3 பிரமிடுகளை கட்டினார்களாம். அந்த பிரமிடுக்கும் இவர் தான் ஐடியா கொடுத்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் வானிலை தோன்றும். அந்த 3 நட்சத்திரத்துக்கு தகுந்தவாறு அப்பா, மகன், பிள்ளை என்பதாக ஐடியா எல்லாம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவரோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைத்தவர்கள் அந்த பார்வோனை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்க எந்த ஒரு விக்கிரகங்களும் இல்லை என்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருந்திருக்க கூடும் என்பதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இது நாம் நம்ப முடியும். ஏனென்றால் ஆண்டவர் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எகிப்து தேசத்திலே தங்களுடைய ஜனங்களை இருக்க வைத்திருக்க மாட்டார். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் யோபு இப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு இருந்த ஆடுகள், மாடுகள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண மனுஷன் வைத்திருக்க முடியாது. ஆகவே தான் நிறைய பேர் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு பணக்காரன், பெரிய ஒரு கோடீஸ்வரனை போல இருந்தவர் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவருடைய காரியங்கள் அவராகவே சொல்லும் பொழுது அவர் ஒரு ராஜாவாகத்தான் சொல்லுகிறார். அப்படி ராஜாவாக இருந்தவருக்கு பிள்ளைகள் போய்விட்டது, சாப்பாட்டு காரியங்கள் எல்லாம் போய்விட்டது. அதாவது வேறு ஒருவரோடு வணிகம் செய்யவும் முடியாது. ஆடு மாடுகள் இல்லை, சாப்பாடும் இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது மனுஷன் ஒரு சஞ்சலத்துக்குள் அல்லது ஒரு கவலைக்குள்ளாக ஆழ்ந்து விடுவான். அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த பிரெஞ்சுகள் நீங்க பார்ப்பீர்களானால் 3 சுற்றிலே பேசுவார்கள். முதல் 3 பேர் முதல் தடவை பேசுவாங்க, 2வது முறை 2 பேர் 3 பேரும் பேசுவார்கள், 3வது சுத்திலே 2 பேர் மட்டும் பேசுவார்கள். கடைசியாக ஒருத்தர் வருவார். எலிஹூ என்பதாக நீங்கள் வேதத்திலே வாசிக்க முடியும். எலிஹூ என்பதாக என்ன பொருள் என்பதாக சொல்லும் பொழுது அவர் தான் தேவன் என்பதாக அதனுடைய பொருள். சோ இப்படி 4 விதமான நண்பர்கள் பேசுகிறார்கள். அந்த எலிவை குறித்து நாம் கடைசியாக நாம் பார்ப்போம். அப்போ இப்படியாக இருக்கின்ற சமயத்திலே அவர் தன்னுடைய துயரத்திலே அவர் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது சில பேர் ஒப்பாரி என்பதாக சொல்வார்கள், இங்கிலீஷ்ல எலிஜி என்பதாக சொல்வார்கள். எலிஜி என்பதாக சொல்லும் பொழுது இறந்து விட்ட பொழுது அவருக்கு துக்கத்திலே புலம்புகிறதை சிலர் கவிதையாக எழுதுவார்கள். தாவீதுடைய காலத்திலே கூட நீங்கள் பார்க்கும் பொழுது அப்சலோம் அல்லது அப்னேர் என்பதாகலாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். அவர்களெல்லாம் இருக்கும் பொழுது எலிஜி எனப்படுகின்றதான ஒரு இரங்கல் கவிதையை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி இது ஒரு கவலைக்குரிய ஒரு இரங்கலை இங்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், என் ஆத்மா ஜீவனை அரோசிக்கிறது, நான் என் துயரத்துக்குள்ளே இடங்கொடுத்து என் மனசஞ்சலத்தினாலே பேசுவேன். அதாவது இப்பொழுது அவர் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார், மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார். மனோரீதியாக அவர் கஷ்டத்தில் இருக்கிறார், உடல் ரீதியாக கஷ்டத்தில் இருக்கிறார். இப்படிப்பட்டவர் அவர் புலம்புகிறதை பார்க்கிறோம். நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும், நீர் என் நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர், அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன். இப்பொழுது அதாவது சில நேரத்துல நம்ம ஏதாவது நமக்கு ஒரு காரியத்தை நடக்கும் பொழுது இவனா தான் இருக்கும் அல்லது அவனா தான் இருக்கும் என்பதாக நம்ம ஒரு கணிப்போம். அப்படி கணிச்சுட்டு அது தவறான ஆளா கூட இருக்கலாம், அவங்க செய்திராமல் இருக்கலாம். அப்படிதான் இங்க தவறாக கணிக்கிறதை பார்க்கிறோம். யோபு என்ன நினைத்துக் கொள்கிறான், இதுக்கு எல்லாமே காரணம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க பாருங்க. அதன் மூலமாக சில நேரம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆஸ்பத்திரியிலயோ ஆக்சிடென்ட்டோ அல்லது ஆஸ்பத்திரியிலயோ குற்றத்துல இருக்கும் பொழுது அவர்கள் சுற்றுமுற்று இருக்கின்றதான ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் உனக்கு நடந்திருக்கும், நீ வண்டி ஓட்டுனாலதான் இப்படி ஆச்சு, அல்லது நீ இப்படி இருந்திருக்கணும், அப்படி இப்படி இருந்திருக்க வேண்டும் என்பதாக சில பேர் ஆஸ்பத்திரியில சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை போன்றுதான் இங்கே அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுங்களை சும்மா இருக்கிறவன அவங்க தூண்டி விட்டாங்க. அதனால அவர் என்ன பண்ணுகிறாரு, அந்த வேதனையில அவர் சொல்லுகிறார், நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியைகளை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றா இருக்குமோ அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவர் கேள்வி கேட்கிறார்.
அதுக்கப்புறம் 4வது வசனத்துல பார்க்கிறோம், மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு உம்முடைய நாட்கள் உம்முடைய மனுஷனின் நாட்களைப் போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவ காலத்தை போலவும் இருக்கிறதோ? நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும். உம்முடைய கை என்னை தப்புவிக்கிறவன் அல்ல, உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை என்பதாக சொல்கிறார். அதாவது நான் துன்மார்க்கன் அல்ல என்பதாக சொல்லும் பொழுது, நான் ஒரு நீதிமான், எனக்கு இப்படிலாம் எப்படி நடக்க முடியும் என்பதாக ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறார். அவர் சொன்னாலும் சொல்லகிட்டும் அவர் ஒரு நீதிமான் தான். அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் ஒவ்வொருத்தருக்காகவும் தகன பலிகளை செலுத்தினார் என்பதாக வேதவசனத்திலே பார்க்கிறோம். அப்போ அவர் எந்த பாவமும் செய்திருக்க கூடாது, அல்லது ஒருவேளை செய்திருப்பார்களோ அதுக்கு இப்பவே நம்ம மன்னிப்பு கேட்டலாம் என்பதாக அவன் யோபு அப்படியாக இருந்த ஒரு மனுஷன் தான். அவர் ஒரு நீதிமான் தான். இருந்தாலும் அதாவது செல்ஃப் ரைச்சஸ்னஸ் என்பதாக சொல்லுவார்கள், சுயநீதி என்பதாக சொல்லுவார்கள். நம்முடைய வேத வசனத்திலே பார்க்கிறோம், நம்முடைய நீதி ஒரு அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்பதாக வேத வசனத்திலே பார்க்கிறோம். அல்லது நம்முடைய பரிசுத்தம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். ஆகவே இந்த யோபு என்ன செய்கிறார்? இங்க அவர் தன்னைத்தானே நீதிமான் என்பதாக சொல்லுகிறார். நான் நீதிமானா இருக்கிறது உமக்கு தெரியாதோ? உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை. அதாவது நான் நல்லா இருந்த கூட நீர் என்னை சோதிக்கிறீர், அல்லது என்னை துன்புறுத்துகிறீர், என்னை கஷ்டப்படுத்துகிறீர். உம்முடைய கையில போய் யாராவது மாட்டிக்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குற்றப்படுத்துகிறதை பார்க்கிறோம். செய்தது யாரோ? சாத்தான் அவனுக்கு நோய்களை வர வைத்தான். ஆனால் குற்றம் சுமத்துவது யார் மேல? ஆண்டவர் மேல், கர்த்தர் மேல். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த மாதிரிதான். நமக்கு எதுவோ நடந்திருக்கும், ஆண்டவரே இவ்வளவு நான் ஊழியம் பண்ணி இருக்கிறேன்னு, இவ்வளவு நான் நல்லா தானே இருந்திருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம்? இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இப்படி நீங்க தான். நான் ஊழியத்துக்கு வராம நான் தனியா இருந்தேன்னா எனக்கெல்லாம் இப்படி நடந்திருக்காதுல்ல. எவனவனோ எப்படி பாவம் பண்றவனோ எவ்வளவு நல்லா இருக்கான், ஆனா எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் என்பதாக சில நேரங்களில் நாமும் கூட ஆண்டவரை கேள்வி கேட்கறது பாரு. அநேகர் கேள்வி கேட்டார்கள், மோசையை கூட கேள்வி கேட்டார். ஆனால் இங்க யோபை பார்க்கும் பொழுது இவ்வளவு நீதிமானாக இருக்கும் பொழுது கூட அவன் ஆண்டவரிடத்திலே ஒரு நிதானம் இல்லாதவனாக பேசுகிறான். இது ஆண்டவர் தான் பண்ணியிருப்பாரா, பண்ணிருக்க மாட்டாரா என்பதாக அவன் விசாரிக்கவில்லை, ஆண்டவரிடத்துல கேட்கவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் மேல் பழி சுமத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உம்முடைய கரங்கள் என்னை எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்கிறேன். கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எல்லாமே புடுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போன்ற எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்கினீர். கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க. ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு சரிதானா? களிமண்ணை போல என்னை உருவாக்கினீர் என்பதை என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். ஆண்டவரே, நல்ல ஒரு ஷேப்ல, அதாவது நல்ல நிலைமைக்கு என்னை வச்சிருந்து திடீர்னு என்ன தூள எல்லாத்தையும் உடச்சி போயிட்டீங்க, மனோரீதியாகவும் உடல். அதாவது இங்க 10ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம், நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உரைய பண்ணுகிறீர் அல்லவோ. அதாவது இங்க என்ன சொல்லுகிறார்? பால் போல என்பதாக சொல்லும் பொழுது, நான் நல்லவனாக இருந்தேன், நான் பால் போல நல்லவனாக இருந்தேன், ஆனால் இப்ப என்னை தயிரை போல ஆக்கிவிட்டீர் என்பதாக இங்க சொல்லுகிறார். நல்லா இருந்தோன்னு தயிரை போல மாற்றி விட்டீர் என்பதாக இது ஒரு கவிதை நயத்திலே சொல்லுகிறது. ஆகவே நான் பாலை போல ஒரு பரிசுத்தவானாக இருந்தேன், இப்பொழுது என்னை இப்படியாக உரைய பண்ணினீர், தயிரை போல கெடுத்து விட்டீங்களே என்பதாக இவன் சொல்லுகிறார். 11ஆம் வசனம், தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன நல்லா தான் வச்சிருந்தீர், உங்களுக்கு நல்ல மியூசிக்கை போல இருந்தது, இப்பெல்லாம் உங்களுக்கு அப்படி இல்லை என்பதாக சொல்லுகிறார். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவு எனக்கு பாராட்டினீர், உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினீர். அப்போ நல்லதை சொல்லுகிறதை போல கெட்டதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவேன்.
நான் பாவம் செஞ்செழுத்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமல் விடீர். என்னை நீ பழி வாங்காமல் விட மாட்டீர் ஆண்டவரே. நான் என்ன அப்படி உங்களுக்கு ஒரு துரோகத்தை செய்தேன்? நான் துன்மார்க்கனாயிருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானாயிருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தினால் நிரப்பப்பட்டேன். நீர் என் சிறுமையை பார்த்தருளும். அது அதிகரிக்கிறது. சிங்கத்தை போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உம்முடைய அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர் என்பதாக சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரை ஒரு சிங்கத்தை போல வேட்டையாடுகிறார். அதாவது கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே பிடுங்கிடுறீங்க. என்ன இப்படி எல்லாம் பண்றது உமக்கு சரிதானா? இத்தனை நாள் நான் நல்லா தானே இருந்தேன், துன்மார்க்கனா இருந்தேன், பரிசுத்தனா இருந்தேன். நான் மற்றவர்களுக்கு முன்பதாக என்னை யாரும் இவன் ஒரு பாவின்னு சொல்லிட முடியாது. அப்படி இருந்த என்ன ஆண்டவரை நீங்க எல்லாம் எப்படி மாத்திட்டீங்களே, என்ன நீங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டீங்களே, என்ன ஆசீர்வதிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பிடுங்கிட்டீங்களே என்பதாக இங்க புலம்புகிறதை பார்க்கணும். முதலிலே நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த 3 சுற்றுக்கள் பேசும்போது அவருடைய வார்த்தைகள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். கடைசியில நீங்கள் பார்ப்பீர்களானால் கடைசி வசனங்களிலே அல்லது கடைசி அதிகாரங்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது எலிஹூ என்பதாக ஒருவர் வருகிறார். நான் முன்பதாக சொன்னது போல எலிஹூ ஒருவர் வருகிறார். அந்த எலிஹூ யார் என்பதாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்பதாக சொல்லப்படுகிறது. அவர் தான் தேவன் என்பதாக எலிஹூக்கு பொருள். அவர் எங்க இருந்து? ராமாவிலிருந்து உன்னதத்தில் இருந்து வந்தவர் அப்படின்னு சில குறிப்புகள் எல்லாம் அதை பார்க்கும் பொழுது அவர் எங்க இருந்து வந்தாரு, என்ன எப்படிப்பட்டவர் என்பதாக பார்க்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் கஷ்டத்திலே குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து தான் இறங்கி வந்தார் என்பதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். சில நேரம் நம்ம சொல்லுவோம், அந்த கடவுளே இறங்கி வந்தா கூட நீ குறை சொல்றது நிறுத்த மாட்ட என்பதாக சில பேர் சொல்லுவார்கள். அதே போன்று இந்த 3 பிரெஞ்சுகளும் என்ன செய்கிறார்கள்? அவனை வசைப்படுத்துகிறார்கள், வதைக்கிறார்கள். அவனை தகாத வார்த்தைகளை அவனை தூண்டி விட்டு பேச வைக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கடவுள் தான். கடவுளை போய் நீ கடவுள்னு இருக்கிய, அந்த கடவுளை உனக்கு என்ன செஞ்சுட்டான் பத்தியா? இத்தனை நாள் எல்லாம் ரொம்ப நல்ல கடவுள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தே உனக்கு என்ன பண்ணியிருக்காரு பார். இப்படிப்பட்ட ஒரு கடவுள் உனக்கு தேவையா? அதை போன்று அவர் உசுப்பேத்தி அவர் ஆண்டவரை தவறாக சித்தரிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இது செய்யவில்லை. இருந்தாலும் ஆண்டவர் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறார் பாருங்க. சில நேரங்கள் நாம் ஆண்டவர் மேல எந்த ஒரு குற்றமும் இல்லாத பொழுது நம்ம கஷ்டத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் நாம் குற்றப்படுத்துகிறோம். ஆண்டவரே இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீ தான் காரணம். ஆண்டவரே உமக்கு கண்ணே இல்லையா? நான் எத்தனை நாள் ஜெபம் பண்ற உமக்கு இது என்னுடைய கஷ்டம் புரியாதா என்பதாக. நீங்கள் இதே இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இருக்கும் பொழுது அந்த கஷ்டத்துல இருக்கும் பொழுது எல்லாம் கெட்ட வார்த்தை போட்டு தான் ஏசுவாங்க, திட்டுவார்களாம். அந்த ராஜாவை திட்டுவாங்களாம், அவர்களை சிலுவையிலே அடித்தவர்களை திட்டுவார்களாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அந்த 7 வார்த்தைகளை சொன்னதை நாம் பார்க்கும் பொழுது பிதாவே அவர்களை மன்னியும். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, யோபனுடைய வார்த்தையை பாருங்க, எப்படி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் இருக்கிறார்களே அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லாம் முடிந்தது, என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஆனால் யோபனுடைய பிற்காலத்தில் நீங்க பார்க்கும்போது அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறான். ஃபர்ஸ்ட்ல சொல்லுவார், கர்த்தர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துட்டார், கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுகிறார். அது எப்படி ஆண்டவரே கொடுத்துட்டு ஆண்டவரே எடுப்பார்? ஆண்டவர் கொடுத்தார், சாத்தான் எல்லாத்தையுமே எடுத்துட்டான். ஆனால் அவர் பிற்காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது பின்வரும் காலங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 20வது வசனத்துல பார்க்கிறோம், என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ, நான் பிறக்காமையே இருந்திருந்தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்லாம் சொல்லுகிறார். நான் சற்று இளைப்பாறும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும். கடவுளே தயவு செய்து என்னை விட்டு தூரப்போ அப்படின்னு சொல்லுகிறார். அட சாமி போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க, போதும்டா சாமி அப்படின்னு நம்ம சில நேரத்துல சொல்லுவோம். அதைத்தான் இங்க சொல்லுகிறாரு 22ஆம் வருஷத்துல. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லீவ் மீ அலோன் என்பதாக போடப்படுறது, என்னை தனியா விடுங்க, இதுக்கு மேல என்ன துன்புறுத்தாதீங்க, உமக்கு எனக்கும் ரிலேஷன் இனிமேல் வேணாம் அப்படிங்கறது போல இங்க சொல்லுகிறார்.
கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், நாம் கஷ்டம் வரும்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துக்கு கஷ்டம் வரும்போது எப்படி இருந்தார்? ஆனால் நமக்கு கஷ்டம் வரும்போது எப்படி ஆவிக்குரிய நண்பர்களை நாம் வைத்திருக்கிறோமா, அல்லது தகாத வார்த்தைகளை பேசி நம்ம உசுப்பேற்றி ஆண்டவரை தூஷணம் பண்ணுகிறதை போல பிரெஞ்சுகளை நாம் வைத்திருக்கிறோமா? சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய மனுஷர்களை நாம் வைத்திருக்கும் பொழுது அவர்கள் சரியான ஒரு வழியில நம்மை நடத்துவார்கள். ஆகவே நாம் இந்த யோபனுடைய காரியத்திலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம்? நாம் ஒருவரை குற்றப்படுத்துவதற்கு முன்பதாக அவனை குறித்து இவர் தானா இவள் தானா என்பதாக நாம் விசாரிக்க வேண்டும். அதன் பிறகுதான் மற்றவருக்கு நாம் குற்றப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எந்த ஒரு தப்பும் செய்யாத இருக்கும் பொழுது ஆண்டவரை சிலுவையில் அடித்தார்கள். அதற்கு ஒப்பாக இந்த யோபும் கூட என்ன செய்கிறார்? ஆண்டவர் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆண்டவர் தான். நான் இத்தனை நாள் பலியிட்டேன், எல்லாமே செய்தேன், எல்லாமே வேஸ்டா போச்சு, ஆண்டவர் பார்த்துட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையுமே புடுங்கிட்டாரு என்பதாக இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது சற்று கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்பதாக அவர் சொல்லியிருந்தாலும் பின்வரும் வசனங்களிலே பார்க்கும் பொழுது அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் வேறாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த எலிஹு அந்த 3 நண்பர்கள் இருந்தார்களே, அவங்க எல்லாம் அதட்டி அவன் துன்பத்துல இருக்கும் பொழுது நீங்களாம் இப்படி அவனை ஏற்றி விடுறீங்களே என்பதாக அவர்களை திட்டி, அவங்ககிட்ட போய் நீங்க எல்லாம் பலி செலுத்தி நீங்க பேசின பேச்சுக்கெல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்கணும் என்பதாக மன்னிப்பு கேட்க வைக்கிறார், பலி செலுத்த வைக்கிறார் யோபின் இடத்துல போய். அப்போ ஒரு ஆசாரியன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் யோபு செய்து இருக்கிறார் என்பதாக பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு நீதிமானாக இருந்திருக்க வேண்டும். சேர கூட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு துன்பங்கள் தொல்லைகள் எல்லாம் நம்முடைய வாயில இருந்து வந்துவிடும். தேவையில்லாத வார்த்தைகள் நமக்கு வந்துவிடும். ஆண்டவரை நாம் குற்றப்படுத்துவோம். ஆகவே நாம் யோபை போல நாம் இருந்தாலும் கூட, கஷ்டத்தில் இருந்தாலும் கூட, பிற்காலத்திலே அவர் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாரோ அதை போன்று நாம் செய்வோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாக்கிறவர். இப்பொழுது கூட ஒரு பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த பாடலை நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் கேளுங்கள். கஷ்டத்திலே இருக்கலாம், ஆனால் காத்திடுவார் என்பதாக இந்த பாடல் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதை போல கொடுத்துட்டு பிடிங்கிற மாட்டாரு. ஆனால் சாத்தானவன் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே விளையாடும் பொழுது நாம் ஆண்டவரை குற்றப்படுத்துகிறோம். அதைத்தான் நான் இங்கு சொல்ல வருகிறேன். ஆகவே நாம் ஆண்டவரை குற்றப்படுத்தாதபடிக்கு எல்லா காலத்திலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்பதாக பவுல் சொல்லுகிறார். எல்லா நேரத்திலும் நாம் சந்தோஷமாயிருக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவரை நாம் வசைப்படுத்தாதபடிக்கு, ஆண்டவரை நாம் குற்றப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.